கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார கள்ளத்தோணி என்ற வார்த்தையை பயன்படுத்தியது சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தும் செயற்பாடாகும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் ஜனாதிபதி அனைத்து மக்களின் பாதுகாவலர் என அழைக்கப்படுபவர். ஆனால் அதி உயர் பதவியில் இருந்து கொண்டு பேசும்போது அவர் தனது வார்த்தை பிரயோகங்களில் மிக அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெற்ற வருடாந்த எசல பெரஹராவின் நிறைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, நாங்கள் சர்வதேசத்தில் நாட்டின் எதிர்காலத்தை நிலைநிறுத்துவதிலும் தேசிய உரிமைகளை பாதுகாப்பதிலும் தோல்வியடைந்துள்ளோம். ஒரு பௌத்த மதகுரு சொன்ன வார்த்தை அது தவறானதாக இருக்கலாம். கள்ளத்தோணி போன்று எதிர்காலமும் வரலாறும் இல்லாதவராக எமது நாட்டினர் வளர்ந்துள்ளனர். இதேவேளை சிலர் கூறுகிறார்கள், நாம் வரலாற்றை அழிக்க திட்டம் தீட்டுவதாக, ஆனால் எமது நாட்டின் வரலாற்றை அழிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். இலங்கையில் கள்ளத்தோணி என்ற சொல் சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக பேரினவாதத்தினர் பிரபலமாக பயன்படுத்தும் ஒரு சொல்லாகும். பொதுவாக இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு எதிராகவே இந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படும். மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் மரக்கலையா என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படும். இவ்வாறு அழைக்கப்படுவதன் நேரடி அர்த்தம் மரக்களங்களில் வந்த அந்நியரி என்பதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.